பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 37 சங்கீதம் 4 வசனம், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாரு. இந்த 2 இடத்துல தாவி சொல்லுவார். 100 சங்கீதத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுது. கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாரு, கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியான ஒரு ஆராதனை செலுத்து. நிறைய பேர் வாழ்க்கையில அந்த ஆராதனை ஜெபம்னும் போது அவங்க ஏதோ துயரத்திலே துக்கத்தில் வாடுற போது இல்லைங்க. நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட கேட்கறது போல எப்பயுமே அழுது கேட்டதா கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே அழுதுருந்தா அந்த அந்த கேள்விக்கு அந்த அன்புக்கு அர்த்தம் இல்லாமல் இருப்போம். யார் ஒருவர் சிரிச்சு கொண்டோ மகிழ்ச்சியோ ஒரு தாய்கிட்ட தகப்பனை கேட்குறாங்களோ அது போல தான் நம்ம படைத்த இறைவனிடத்திலே நீங்கள் மன மகிழ்ச்சியாக கேட்டு பாருங்கள், விரும்பி கேட்டு பாருங்கள். அது அற்புதமாக செய்வார். இன்றைக்கு ஜெபத்திலே அழுகையும் புலம்பல் இருப்பது நல்லதுதான். ஆனால் அதோடு மாத்திரம் இல்லை, நீங்கள் மகிழ்ச்சியோடு மன மகிழ்ச்சியோடு நான் நம்புகிற ஆண்டவர், அதான் தாவீது சொல்லுகிற சங்கீதத்தில் 62 சங்கீதம் 5 வசனம், நான் நம்புகிறது அவரால் வரும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தகுகிறாய், நான் நம்புகிறது அவரால். நான் நம்புகிறது தெய்வத்தினால் வரும் என்ற நம்பிக்கை இருந்தால் அது உள்ளத்தை ஒரு மகிழ்ச்சியை தரும். அருமையானவர்களே, நீங்கள் 2 நாளாகத்தில் 1 நாளாகத்தில் 4:9-10 வாசிக்கும் போது யாபேஸ் இஸ்ரவேல் தேவன் நோக்கி அவன் ஜெபித்தானா, ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என் எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதியும் ஜெபம் அவன் அற்புதத்தை கொண்டு வந்தது. எப்படி தெரியுமா? ஒரு சின்னதாக சொல்லப்பட்டிருக்குது, நீ கர்த்தரிடத்திலே அந்த எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அது அற்புதத்தை கொண்டு வரும். எந்த அளவுக்கு தேவன் மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சி வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே அது ஒரு வெற்றியாக மாறும். ஜெபம் மாத்திரம் இல்லை, ஒரு புரிதல் தான். ஒரு சில பார்த்தா நட்பு அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும். எங்கள் அப்பா இதை கேட்டுட்டா போ செய்வார், என் மனைவி இதை சொன்னால் செஞ்சிருவார், என் புருஷன் சொன்னால் செஞ்சிருவார். எப்போ தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு புரிதல். தேவனோடு உங்களுக்கு புரிதல் சரியாக இருந்தால், தெளிவான எண்ணங்கள் சரியாக இருந்தால், உங்கள் இதயத்திலே நீங்கள் வேண்டினாலும் அதை அருளச் செய்வதற்கு வல்லவராக இருக்கு. மனசிலேயே சங்கீதம் 20 வாசிக்கும் போது அங்கே சொல்கிறது, உன் மன விருப்பத்தின்படி தந்தரளி உன் ஆலோசனை நிறைவேற்றுவா. நீங்கள் மனதிலே நினைப்பதை கூட என் தேவன் அறிந்து எப்போ தெரியுமா? அவரை பற்றின ஒரு புரிதல், அவரை பற்றின ஒரு அறிவு உங்களுக்கு சரியாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த சங்கீதம் 37:4 படி நீங்கள் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் இதயத்தின் வேண்டுதலை தேவன் அருளை செய்து ஆஸ்வதிப்பார். God bless you. God bless you.